வணக்கம். சமூக மீடியாவின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் தனேஷிகா எமரன். முதலில் தலைப்புச் செய்திகள். அச்சம் அதிகரிப்பு. கொரோனா தொற்றாளர்களால் நிரம்பியுள்ள வைத்தியசாலைகள். ஆசிரியர்களை கேவலமாக நடாத்துகின்றது அரசு. அமைச்சர் சரத் வீரசேகர மீது நளின் பண்டார பாய்ச்சல். போலீஸ் ராணுவ ஆட்சியில் உருவாகும் ஒரு சர்வாதிகார வெறி. அரசின் அடக்குமுறை குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி அறிக்கை. இலவச கல்வியை ஒழிக்கும் கொத்தலாவ சட்டமூலம் தொடரும் எதிர்ப்பு போராட்டங்கள். ஈஸ்டர் தாக்குதல் 10 மாதத்திற்கு பின்னர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர்கள் மறியல் நீடிப்பு. சுகாதார ஊழியர்களை வேலைக்கு அழைத்தமையை கண்டித்து தொழிற்சங்க ஒன்றியம் பணி பகிஷ்கரிப்பு. கிளிநொச்சியில் ராணுவ சீருடையுடன் மனித எச்சங்கள் மீட்பு. தற்போதைய சூழ்நிலையில் கொரோனா தொற்றாளர்கள் அதிகரித்துள்ள காரணத்தால் அரசு வைத்தியசாலைகள் சிலவற்றில் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் கொரோனா டெல்டா திரிப்பு மட்டும் அடையாளம் காணப்படவில்லை. டெல்டா, ஆல்பா, பீட்டா ஆகிய திரிப்புகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. எனவே அடுத்த கொரோனா குத்தணி உருவாகாது என்று உறுதியாக கூற முடியாது என சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியராட்சி தெரிவித்துள்ளார். பாராளுமன்றில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 10 நாட்களாக 2000 தொடக்கம் 2500 வரையில் கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். நாட்டில் 30 வயதிற்கு மேற்பட்ட சுமார் 86 வீதத்தினருக்கு முதலாவது தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 17 வீதமான மக்களுக்கு 2 டோஸ் தடுப்பூசிகளும் வழங்கப்பட்டுள்ளன. 2 வாரங்களில் இந்த வீதம் 50ஆக அதிகரிக்கும். கடந்த 10 நாட்களில் 21,344 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. 591 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்னும் ஒரு கொரோனா குத்தணி உருவாகும் என்று உறுதியாக கூற முடியாது. நாட்டில் கொரோனா டெல்டா திரிபு மட்டும் அடையாளம் காணப்படவில்லை. டெல்டா, ஆல்பா, பீட்டா ஆகிய திரிபுகளும் நாட்டில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நாட்டில் பயன்படுத்தும் அனைத்து தடுப்பூசிகளும் இந்த வைரஸ் திரிபுகளுக்கு திறனை வழிகாட்டுகின்றன. அரசு சேவையில் உள்ள கர்ப்பிணி பெண்களை வேலைக்கு அழைத்தல் தொடர்பில் புதிய சுகாதார வழிகாட்டல்கள் வெளியிடப்படும் என தெரிவித்துள்ளார். நாட்டில் நடிகை ஒருவர் கைது செய்யப்பட்டால் அனைத்து சலுகைகளையும் வழங்கும் இந்த அரசாங்கம் ஆசிரியர்களை கேவலமாக நடாத்துகின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார குற்றம் சாட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். பெரும் தொகையான ஆசிரியர்கள் உங்களுக்கு தான் வாக்களித்துள்ளார்கள். ஆனால் நீங்கள் அவர்களை சிறையில் அடைத்துள்ளீர்கள். போலீஸ் அதிபர் அல்லது அமைச்சரின் மனைவியை 48 மணித்தியாலங்கள் ஒரே சாரியுடன் இருக்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் நேற்று கைது செய்யப்பட்டவர்கள் மாற்றுவதற்கு கூட இல்லாமல் அங்கே இருக்கின்றனர். அவர்களை பார்வையிடுவதற்கு எமக்கு உரிமை இல்லையா? இந்த அரசாங்கம் தங்கள் குடும்பம், கட்சியை பாதுகாக்கின்றது. ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். பெரும் தொகையான வாக்குகளை நீங்கள் பகைத்துக் கொண்டீர்கள். நல்லதை விதைப்பவர்கள் ஆசிரியர்கள். போலீஸ் அமைச்சர் சரத் வீரசேகர தனது கைக்குள் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு ஆட்டம் ஆடுகின்றார். நேற்று கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். நாட்டில் நடிகை ஒருவர் அண்மையில் கைது செய்யப்பட்டார். ஆனால் அவர் அனைத்து வசதிகளுடனும் தனிமைப்படுத்தலில் வைக்கப்பட்டார். இதுதான் எமது நாட்டின் நிலைமை என தெரிவித்துள்ளார். இலவச கல்வியை விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்துள்ள ராணுவ நிர்வாகத்தை நிறுத்து. இலவச கல்வியை ஒழிப்பதற்காக ராணுவ இயந்திரத்தை அமைத்து தற்காலிகமாக சுருட்டிக் கொண்ட கொத்தலாவ சட்டத்தை முழுமையாக எதிர்ப்போம் என தெரிவித்து ஹட்டன் நகரில் கொத்தலாவ பிரேரணைக்கு எதிரான கூட்டு நிலைய செயற்பாட்டாளர்கள் கவனீர்ப்பு போராட்டம் மற்றும் பேரணியை இன்று காலை முன்னெடுத்துள்ளனர். இந்த போராட்டத்தில் ஆசிரியர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என 100க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். இவர்கள் தங்களது கோரிக்கைகளை பதாதைகளூடாக வெளிப்படுத்தி அதை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பிக் கொண்டு பேரணியொன்றை முன்னெடுத்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கொத்தலாவ சட்டமூலத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதுடன் ஆசிரியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் போராட்டங்கள், கைது நடவடிக்கைகள் ஆகியவற்றை வெளிக்கொண்டு வந்து விளக்கங்களை எழுப்பினர். மன்னார் மாவட்டத்தை அனைத்து தரப்பினருடைய ஒத்துழைப்போடும் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்த போதும் ஒரு சில நாட்களில் மாவட்டத்தில் கொரோனா தொற்று வேகமாக அதிகரித்துள்ளது என மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஸ்டாலின் டிமெல் தெரிவித்துள்ளார்.
மன்னார் மாவட்டத்தில் கொரோனா தொற்று நிலைமை தொடர்பாக அதிகாரிகளுடன் இன்று காலை 10 மணியளவில் மாவட்ட செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னார் மாவட்டத்தை அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்போடும் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தோம். ஆனால் ஒரு சில நாட்களில் மாவட்டத்தில் கொரோனா தொற்று வேகமாக அதிகரித்துள்ளது. பொதுமக்கள் சுகாதார வழிகாட்டுதலை கடைபிடிப்பதில் தவறியுள்ளார்கள் என்று சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் மீண்டும் மிக இறுக்கமாக சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஆராய்ந்துள்ளோம். துறைசார் திணைக்கள தலைவர்கள் இவ்விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக மக்கள் பொது இடங்களில் எச்சில் முதல் போன்ற விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். மக்கள் தமது கைகளை கழுவி சுகாதார நடைமுறைகளுடன் செயற்பட வேண்டும். போக்குவரத்து துறை சார்ந்தவர்களுக்கு அறிவித்தல்களை வழங்கியுள்ளோம். பேருந்தில் ஆசனத்திற்கேற்ப மாத்திரம் பயணிகளை ஏற்ற வேண்டும் எனவும் மேலதிகமாக ஏற்றக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளோம். பேருந்தில் அதிக எண்ணிக்கையில் பயணிகளை ஏற்றும் பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள ராணுவம் மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு பணித்துள்ளோம். இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் மக்களை பாதுகாக்க முடியும் என தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டம் விளாவோடி வயல் பகுதியிலிருந்து ராணுவ சீருடையுடன் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த வயல் காணியை சீரமைத்த காணி உரிமையாளரால் இவ்வாறு எச்சங்கள் அவதானிக்கப்பட்டதை அடுத்து போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். குறித்த எச்சங்களை கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதிபதி பார்வையிட்டதன் பின்னர் அந்த எச்சங்கள் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ள கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பாக காத்தான்குடி பிரதேசத்தில் கைது செய்யப்பட்ட சக்ரானின் சகோதரி சியோன் தேவாலய தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் உட்பட 62 பேரும் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் 10 மாதத்திற்கு பின்னர் இன்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தனர். குறித்து சந்தேக நபர்கள் நீதவான் ACM ரிஸ்வான் முன்னிலையில் ஆயர்படுத்தப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறன்று இடம்பெற்ற தாக்குதலின் பின்னர் சக்ராகான் குழுவோடு தொடர்புடையவர்கள் என்றும் இவர்கள் அம்பாந்தோட்டை மற்றும் நுவரெலியா போன்ற இடங்களுக்கு பயிற்சிக்காக சென்றார்கள் என்ற சந்தேகத்தில் காத்தான்குடியை சேர்ந்த 63 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் 5 பேர் பிணையிலும் 2 வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் 56 பேர் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த 56 பேருடன் குண்டு தாக்குதல் தொடர்பாக வெவ்வேறு 4 வழக்கு இலக்கங்களை கொண்ட சக்ரானின் சகோதரி மற்றும் அவரின் கணவர், சியோன் தேவாலய தற்கொலை குண்டு தாக்குதலை மேற்கொண்ட அசாத்தின் தாயார், பிரயாணம் செய்ய பேருந்து ஆசன பதிவு செய்த சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட 6 பேர் உட்பட 62 பேரும் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த வெவ்வேறு 4 வழக்கு இலக்கங்களை கொண்ட 62 பேரும் நாட்டில் உள்ள புலனறுவை, அனுராதபுரம், கேகாலை, திருகோணமலை போன்ற சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர். பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கொத்தலாவ பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்தில் ஒரு சில திருத்தங்களை மேற்கொள்வதால் மாத்திரம் இலவச கல்விக்கு ஏற்பட போகும் பாதிப்பை நிவர்த்தி செய்து கொள்ள முடியாது. ஆகவே இச்சட்டமூலத்தை அரசாங்கம் முழுமையாக நீக்கிக் கொள்ள வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஹரணி அமரசூரிய கோரிக்கை விடுத்துள்ளார். பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கொத்தலாவ பாதுகாப்பு சட்டமூலத்தை நிறைவேற்றுவதில் தற்போது அரசாங்கத்திற்கு சிக்கநிலை தோற்றம் பெற்றுள்ளது. ஆளும் கட்சியின் பங்காளி தரப்பினர்கள் இந்த சட்டமூலத்தை கொண்டுவர வேண்டியது திருத்தம் தொடர்பில் மக்களின் கட்சி மட்டத்தில் யோசனை முன்வைத்துள்ளனர். இலவச கல்விக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கொத்தலாவ பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்தில் ஒரு சில விடயங்களில் மாத்திரம் திருத்தம் மேற்கொண்டால் பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்துவிடாது. சட்டம் மூலம் திருத்தம் செய்யப்பட்டு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் கொண்டுவரப்படும் என்று குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார். சம்பள முரண்பாட்டிற்கு தீர்வை கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை ஊடாக தற்போதைய அரசாங்கம் நாட்டில் அடக்குமுறையை செயல்படுத்துகின்றது என்பது தெளிவாகின்றது. இது போலீஸ் ராணுவ ஆட்சியில் உருவாகும் ஒரு சர்வாதிகார வரியாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பள முரண்பாட்டை தீர்க்க கோரி முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் சிலர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைத்துள்ளமையால் பாரிய பிரச்சினை எழுந்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கைது குறித்து நிலைமைகளை கேட்டறிய தடுத்து வைக்க துறைமுக போலீஸ் நிலையத்திற்கு சென்ற போது போலீசார் அனுமதி அளிக்கவில்லை. இது மிகவும் ஆபத்தான நிலையா. அரசாங்கம் நாட்டில் அடக்குமுறையை கட்டவிழ்த்துவிட்டு செயல்படுத்துகிறது என்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது. இது போலீஸ் ராணுவ ஆட்சியில் உருவாகும் ஒரு சர்வாதிகார வரியாகும். அரசியல் அமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட ஒன்று கூடலுடன் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமைக்கு மதிப்பளிப்பது, கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுதலை செய்ய கோருகின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். அரசு உத்தியோகத்தர்கள் சகலரையும் சேவைக்கு சமூகம் அளிக்குமாறு ஜனாதிபதி செயலாளர் PP ஜெயசுந்தரவால் வெளியிடப்பட்டுள்ள சுற்று நிரூபத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் குறித்த சுற்று நிரூபத்திலிருந்து சகல சுகாதார ஊழியர்களும் நீக்கப்பட்டு அவர்கள் சுழற்சி முறையில் பணிக்கு சமூகம் அளிக்க இடமளிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் சுகாதார தொழிற்சங்க ஒன்றியத்தால் இன்று பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது.
இரு தடுப்பூசிகளையும் பெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட பெரும்பாலான சுகாதார ஊழியர்கள் தொற்றுக்குள்ளாகும் வீதம் அதிகரித்து வருகின்ற நிலையில் ஏனைய அரசு உத்தியோகர்களை போன்று சுகாதார தரப்பினரையும் சேவைக்கு அழைப்பது பொருத்தமற்றது என்பதை வலியுறுத்தியே இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டது. இதற்கமைய இன்று காலை 6 மணி முதல் பிற்பகல் 11 மணி வரையான பிரதான வைத்தியசாலைகளின் நடவடிக்கைகள் முடங்கியிருந்தன. எவ்வாறு இருப்பினும் சுகாதார அமைச்சால் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்த சுகாதார ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு இணக்கம் தெரிவித்து எழுத்து மூலம் உறுதியளிக்கப்பட்டதால் பணி பகிஷ்கரிப்பு முற்பகல் 11 மணி அளவில் கைவிடப்பட்டது. இன்று காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரையான நாடளாவிய இறுதியிலுள்ள சுமார் 600 வைத்தியசாலைகளில் கடமையாற்றும் தாதியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டதாக அரசு தாதியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அனைத்து சுகாதார பணியாளர்களையும் கட்டாயமாக சேவைக்கு சமூகம் அளிக்குமாறு அரசு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கைக்கு எதிராக இவ்வாறு வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக குறித்த சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். குறித்த சுற்றறிக்கையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறும் குறித்த சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நேற்றைய தினம் இனங்காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களில் அதிகளவான தொற்றாளர்கள் கம்பஹா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாக கொரோனா பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் நேற்றைய தினம் 393 கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகியிருந்தனர். அத்துடன் களுத்துறை மாவட்டத்தில் 382 பேரும் மற்றும் கொழும்பு மாவட்டத்தில் 388 பேரும் தொற்றுக்குள்ளாகியிருந்தனர். இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் நாட்டில் மொத்தமாக 2561 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் சமூக மீடியாவின் இரவு நேர செய்திகள் நிறைவடைகின்றது. வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.